ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பெப்பர் சிக்கனுக்கு நான் 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், தனியாத்தூள், சோம்புத்தூள், சீரகம், மஞ்சத்தூள், மிளகு, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா 2, காஞ்ச மிளகா 3, உப்பு, எண்ணெய். இப்போ நான் கடாயை வச்சுட்டு அடுப்பில் நான் அதில் 4 ஸ்பூன் மிளகு போடுறேன். மிளகு சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். அதிலே நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து போட்டிங்கன்னா பெப்பர் சிக்கன் நல்லா வாசனையாக இருக்கும். நான் இந்த பெப்பரை முதல்ல கூட போட மாட்டேன், இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் பெப்பரை ஆட் பண்ணுவேன் நான். இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அடிச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்குங்க. நான் ஒரு 7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பெப்பர் சிக்கனுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், 3 காஞ்ச மிளகாவை 1 பாதியாக கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ நான் இதில் 4 பல் பூண்டு, ஒரு துண்டு பெரிய இஞ்சி எடுத்திருக்கேன். பூண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சியையும் நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது பச்சை மிளகாய் 2ஐயும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நல்லா வாசனை வருது பாருங்கள், இஞ்சி பூண்டு வாசனை. இப்போ இதில் 3 வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் அதில் சேர்த்துட்டேன். இதையும் ஒரு வாட்டி வதக்கி கொடுத்துடலாம், எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். இப்போ வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போது வதங்கிடுச்சு நல்லா. இப்போ இதில் நம்ம கறி ஆட் பண்ணிடலாம். சிக்கனை சேர்த்துறேன் பாருங்கள். இதில் எல்லா சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி கொடுத்துட்ருக்கேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் நான் போடுறேன் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் சோம்புத்தூள் போடுறேன், 2 ஸ்பூன் சீரகத்தூள் போடுறேன், தனியாத்தூள் 3 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நம்ம எல்லாம் இப்போ 1 கிலோ கறிக்கு போடுறோம், அதனால் இது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நான் இந்த கறிக்கு 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்குங்க. இப்போ இதை வதக்கி கொடுத்துடலாம்.
இந்த கறியில் எல்லா இடத்துலையும் உப்பு சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த கறிக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறதில்ல. நம்ம மூடி வைக்கிற அந்த ஆவிலே வந்து வெந்துடும் உங்களுக்கு. அதிலே தண்ணி விடும். இப்போ நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலையும் மிளகும் நல்லா பொடி பண்ணிக்கலாம் நைஸாக. சரி, கறியும் வெந்துட்டுருக்குது. மிளகையும் கருவேப்பிலையும் நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொடி பண்ணியிருக்கேன்னு. இப்போது கறி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். கறி வெந்துருச்சு, ஆனால் தண்ணி இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் நேரம் தண்ணியெலாம் நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுக்கலாம். நல்லா கீழே வந்து நல்லா வதக்குங்க. ஏன்னா கீழே அடி பிடிச்சிட போகுது, இல்லைன்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா. இப்போ இதை மூடி வைக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. சிம்மிலே வைங்க அடுப்பை. கறியெலாம் நல்லா வதங்கிடுச்சு, தண்ணியெலாம் கூட நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் ஒன்றும் போடலை இதில். நம்ம அரைச்ச தூளை அப்படியே சேர்த்துக்கிட்டோம். நம்ம மிளகுத்தூளெல்லாம் போட்டாச்சு. இதை கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பெப்பர் சிக்கனை பாருங்கள் நான் எப்படி வதக்கி கொடுத்துட்ருக்கேன்னு. நீங்கள் வதக்காமல் இருந்தீங்கன்னா கீழே உங்களுக்கு நல்லா அடி பிடிச்சிடும். அதனால் வதக்கி கொடுத்துட்டே இருங்க. நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பரான காரசாரமான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.